அன்பினர்களே, நாம் அவசரமாக பார்ட் 22க்குள் நுழைகின்றோம். இது ஒரு பிரேக்கிங் செய்தியாகத்தான் நாங்கள் தருகின்றோம். ஈரான் அணுசக்தி சோதனையை வெற்றிகரமாக அழகாக நடத்தி முடித்து இருக்கின்றது. இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் தொடரும் வேளையில் வடக்கு ஈரானை நிலநடுக்கம் தாக்கியதாக ஜூன் 21 சனிக்கிழமை காலை உலகம் முழுவதும் ஒரு செய்தி பரவி இருந்தது. நாம் எமது ஒரு 3-4 பாட்டுக்கு பகுதிக்குள் நாம் சொல்லி வந்த விடயம் என்ன? ஈரான் அணுகுண்டை கையில் எடுக்கும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஈரான் அணுகுண்டு செய்து விட்டது என்றும் அது பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நாங்கள் ஒரு எதிர்பொருளாக சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை நம்மள நேயர்களுக்கு நாங்கள் மீண்டும் நினைவூட்டுகின்றோம். நாம் சொல்லியது என்ன? ஈரான் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம் வருகின்ற போது அது அணுகுண்டை கையில் எடுக்கும். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தது என்ன? ஒரு 5 தினங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தனது அதாவது இஸ்ரவேல் தோற்று போகும் நினைத்தால் அது அணுகுண்டை எடுக்கும். ஆனால் ஈரான் முந்திக் கொண்டு அணுகுண்டை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது குறித்தான ஒரு ஆய்வு தான் தரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை வடக்கு ஈரானை 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களை நாட்டை தொடர்ந்து தாக்கின. இருப்பினும் உள்ளூர் அதிகாரிகள் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றும் சிறிய சேதை என்றும் மட்டுமே ஈரான் அறிவித்திருந்தது. ஈரானில் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நிலத்தடி அணுசக்தி பரிசோதனை என்றுதான் இப்போது அது சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி எங்க சொல்லுகிறது என்றால் உலக பரப்பில் மிக அதிகமாக இரகசியமான முறையில் சொல்லப்படுகின்றது. அதனால்தான் அமெரிக்கா 14 நாட்கள் 2 வாரம் நாட்கொடுத்தும் உடனடியாக அந்த ஈரான் அணுகுலையை அழிக்கலாம் என்ற போக்கில் தான் ஒரு நாள் புகுந்தார். அதாவது 14 நாட்கள் கொடுத்த போதிலும் ஒரு நாள் கடந்த நிலையில் வந்தது என்னென்றால் மொசாட் தாவல் கொடுக்கிறது அவன் அணுசக்தி எடுத்துட்டான் செஞ்சுட்டான் கொடுக்குது. இதே நேரம் ரஷ்ய உளவுப்படை ஒன்று தாவல் கொடுக்கின்றது, நீங்கள் அவசரமாக அணுசக்தி பரிசோதனை செய்து முடித்து விடுங்கள் என்று. இந்த தகவல்கள் அமெரிக்காவுக்கு உடனடியாக மொசாட்டுக்கு பரிமாறப்பட்ட பிற்புதான் அமெரிக்கா தாக்குதலை தொடுத்தது. அது தாக்குதல் தொடுத்து எந்த பலனும் இல்லை. செய்தி பார்ப்போமா? ஈரானில் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நிலத்தடி அணுசக்தி சோதனை என்றுதான் இப்போது செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. USGயின் படி நிலநடுக்கம் செம்மா நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் 6 மைல் ஆழத்தில் ஏற்பட்டது. அரசு தொலைக்காட்சி 5.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இருப்பதாகவும் அது செம்மான் மாகாணத்தில் உள்ள ஷோர்கோ நகரை சுற்றியுள்ள பகுதியை உலுக்கியதாகவும் கூறியது. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஷோர்கோவில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உணரப்பட்டது. வெள்ளிக்கிழமை மாலை ஈரானின் வடமத்திய மாகாணமான ஷெம்னானில் ரிக்டர் அளவுகளில் 5.5 ஆக பதிவான நிலநடுக்கம் என்றுதான் சொல்லப்பட்டது. ஷோர்கோவில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் செம்மா நகரிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஏற்பட்டதாக செய்தி கூறியது. வடமேற்கு ஈரானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் அது நூற்றுக்கணக்கான காயமடைந்தன பழைய செய்தியாக சொல்லப்பட்டது. ஆனால் ஈரான் நில அதிர்வு மிகுந்த பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் சமீபத்திய ஆண்டுகளில் பல பேரழிவுகளை தரும் நிலநடுக்கங்களையும் சந்தித்துள்ளது. நாட்டின் சமீபத்திய வரலாற்றில் மிகவும் பேரழிவு தரும் நிலநடுக்கம் 2013ஆம் ஆண்டில் ஏற்பட்டது. அப்போது தென்கிழக்கு ஹெர்மன் மாகாணத்தில் அமைந்துள்ள ஃபாம் நகரில் குறைந்தது 34,000 பேர் இறந்தனர். அந்த நிலநடுக்கம் 6.7 ரிக்டர் அளவில் இருந்தது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி வெள்ளிக்கிழமை ஈரானில் மிதமான வலுவான 5.1 ரிக்டர் அளவு தான் சொல்றாங்க. தான் சொல்றாங்க. ஈரானில் செம்னானுக்கு தென்மேற்கே 22 மைல் தொலைவில் ஈரான் நேரப்படி இரவு 9:19 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த நிருபரத்தின் தரவுகள் காட்டுகின்றன. நிலநடுக்கவியலாளர்கள் கிடைக்கக்கூடிய தரவுகளை மதிப்பாய்வு செய்வதால் நிலநடுக்கத்தின் அளவை அவர்கள் திருத்தலாம். நிலநடுக்கம் குறித்து சேகரிக்கப்பட்ட கூடுதல் தகவல்கள் நிலநடுக்கத்தின் தீவிர வரைபடத்தை புதுப்பிக்க USGS விஞ்ஞானிகளை தூண்டக்கூடும்.
அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்புகள் நிலநடுக்க வகைகள் மாற்றியமைக்கப்பட்ட மேற்கல்வி தீவிர அளவை அடிப்படையாக கொண்டவை. நிலநடுக்கத்துக்கு பிந்திய தரவு கிடைக்கும் போது தொடர்புடைய வரைபடங்களை எல்லாம் கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எது எப்படியானாலும் ஜூன் 20 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:07 மணிக்கு கிழக்கு நிலவரப்படி நிலநடுக்க தரவு தரவு ஜூன் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சொல்லப்படுது. ஆனால் உலக பரப்பில் சொல்லப்படுவது என்றால் கடந்த வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி சனிக்கிழமை ஈரானில் பரிசோதனை நியூக்ளியர் பாம் டெஸ்டிங் ஒன்று செய்யப்பட்டது என்பதுதான் இன்று இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் கிடைக்கப்பட்ட செய்தி. இந்த உளவு தகவலை நாம் உங்களுக்கு வழங்கி போட்டோம். ஆதாரபூர்வமாக இது உங்களுக்கான போட்டோம் தருகின்றோம். ஒரு விடயம் மக்களே, எம்மிடம் ஏராளமான வீடியோக்கள் கிடைத்தாலும் அதை யூடியூப் தளம் முற்றுமுழுதாக தடை செய்கின்றது என்பதால் நாங்கள் இனிமேல் உங்களுக்கு புகைப்படம் மூலமாகத்தான் சில காட்சிகளை தர முடியும். இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். உலக பரப்பில் இந்த செய்தி இன்னும் வரவில்லை. ஈரான் அடிபடுகிறது சாகுது என்று நான் சொல்கின்றாரே ஒழிய ஈரான் தற்பொழுது அணுகுண்டை வெற்றிகரமாக முடித்துள்ளது என்ற செய்தி இன்னும் உலக பரப்பில் வரவில்லை. நாம் அதை தந்திருக்கின்றோம். இது ஆதாரபூர்வமான செய்தி, உறுதியான செய்தி என்பதை தருகின்றோம். நன்றி நேயர்களே, அவசர செய்தியாக தந்திருக்கின்றோம். அதாவது இந்த அணுகுண்டு பரிசோதனை என்பது ஏற்கனவே 2023ஆம் ஆண்டில் அந்த ஏற்பட்ட ஏரியாவில் தான் இது ஈரான் செஞ்சிருக்குது. அது காரணம் என்னவென்றால் அந்த ஏரியாவில் அடிக்கடி ஏற்குவிக்கு வருவது. அதனால் இப்படி ஒரு அணுகுண்டை பூமிக்கு அடியில் செய்தாலும் கூட அது ஏற்குவிக்கு என்றுதான் உலக பரப்பால் பார்க்கப்படும் என்ற தந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த நகர்வு நடந்திருக்குது. எனவே இது சற்று கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதையும் இது உலக பரப்பில் ஒரு மறைக்கப்பட்ட செய்தியாக இருந்திருக்கின்றது. சனிக்கிழமை நடைபெற்றாலும் கூட இது உலக பரப்பில் இஸ்ராயல் மற்றும் அமெரிக்கா போன்ற வல்லுநர்களை சந்தேகப்பட்டுக்கிறாங்க. அவங்க சந்தேகப்பட்டாலும் இந்த செய்தியை வெளியே விடல. ஆனால் இன்று வேறு ஒரு உளவு சாதனம் மூலம் இந்த செய்தி கசிகின்றது. ஆக இந்த 2-3 தினங்களில் இந்த செய்தி கசிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக இந்த ரஷ்யா பலாவி என்றவரைத்தான் அமெரிக்கா ஒரு டம்மி பீஸ் ஆட்சியை கொண்டு வரப்போகுது என்று அவர் அந்த யூத மதத்துக்கு மாறிய ஆதாரம் எனக்கிட்ட இருக்குது. அவர் வந்த பிறகு அதை போடுவோம். உலக பரப்பில் நாம் அந்த செய்தியைத்தான் முதல் கொண்டு வந்தோம். இன்று உலக பரப்பில் முழுவதும் இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் இருந்து சகல செய்தியும் அவருடைய செய்தியத்தான் இருக்குது. பாலாவே ஆட்சிக்குள்ள கொண்டு வர போறாங்களாம் என்றால் அப்ப ஈரான் இப்பொழுது ஒரு நெருக்கடி தனக்கு வரும் என்றால் புல்லாக இஸ்ரேல் மேல அணுகுண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. இஸ்ரேல் முற்று முழுதாக தரைமட்டமாகக்கூடிய அணுகுண்டை தூக்கி போட வாய்ப்பு இருக்குது. ஏனெனில் அது சிறுகுண்டும் பெருகுண்டாவும் செய்திருக்கலாம். அது ஏற்கனவே இந்த 34,000 இறந்ததும் எனக்கு சந்தேகமா இருக்கு தனிப்பட்ட ரீதியில். எனவே எங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தாலும் ஒரு ஆதாரம் இல்லாமல் சில தகவல் இல்லாமல் இந்த செய்தியை நாம உறுதிப்படுத்தலாம். அந்த வகையில நாங்க தொடர்ந்து சொல்லி வந்தோம் என்ன, ஈரான் தன்னுடைய அணுகுண்டை கையில் எடுக்கும் என்று சொல்லி வந்தோம். எனவே அது குறித்தான இன்னும் பல செய்திகள் இருப்பதால் நாம் சமயம் வரும்போது அவளை கொடுப்போம் என்பதும் ஒரு செய்தியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.